ஹாய் கைஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று ஏஎம் செஷனில் எடுத்திருந்த ஒரு என்கியூ லாங்ஸும் இன்றைக்கி ஏஷியன் செஷனில் எடுத்த ஒரு கோல்டு ஷார்ட்ஸ் பிரேக் டவுன் தான் இந்த வீடியோ. 2 ட்ரேடோட பிரேக் டவுன். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நேற்று இனிஷியலி என் பயஸ் பேரிஷ் தான் டு தீஸ் லோஸ். ஆனால் நேற்று ஏஷியாவிலேருந்தே காலைல என்கியூ என்ன பண்ணுச்சுன்னா, ஏஷியாவிலேருந்தே ப்ரைஸ் மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் ஆர்டர் ஃப்ளோ ரைட் பண்ணலான்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ புல்லிஷாக தான் இருக்குது. இங்கே ஒரு எஃப்இஜி இருந்தது. 4 AM கேண்டில் லோவை என்கே ஸ்வீப் பண்ணிட்டு உள்ள க்ளோஷர் வச்சுருந்தது. கேண்டில் டு க்ளோஷர், இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி டு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, ஐஆர்எல் டு இஆர்எல் ப்ளே தான் இது. கேண்டில் 2 அப்படின்றத நம்ம எப்போ கன்ஃபார்ம் பண்ணலான்னா, இதோட அலைன் டைம் ஃப்ரேம்னா நமக்கு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி இருக்கணும். இப்போது இங்கே இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒய்எம்மோட இங்கே எஸ்எம்டி இருக்குது. இதுதான் 5 மணி கேண்டில். ஸோ எஸ்எம்டி இருந்தது. ஸோ எனக்கு இந்த லோ ப்ரொடெக்டட் அப்படின்ட்டு ஐ காட் அன் ஐடியா. ஸோ நான் இதோட லோயர் டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன். ஒரு நிமிஷம். அந்த எஸ்எம்டி ஓகே. நான் இது மட்டும் இந்த சாட் மட்டும் ஜூம் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு கேண்டில் 2ஓட லோ கன்ஃபார்ம் எப்போ ஆகும்னா, அதோட அலைன் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி நடந்துச்சு. ஸோ நமக்கு நான் C3 தான் ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கேண்டில், அதாவது 6 மணி கேண்டில் தான் ட்ரேட் பண்ண போகிறேன். 6 to 7 நான் இது வரையும் போகிற பைஸை லாங்ஸை கேட்ச் பண்ணுறது தான் என் பிளான். ஓப்பன் ஆர்டர் பிளாக்குள்ளே வந்தது. ஓப்பன் ஆகி 6 மணி ஓப்பன் தான். 6 AM ஓப்பன், 6 AM ஓப்பன் லோ. நமக்கு ஹை போகணும், அதுதான் நம்மளோட இது. இன்னொரு ஸ்வீப் நடந்திருக்கு. இன்னொரு ஸ்வீப் நடந்து எனக்கு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி கொடுத்துச்சு. ஓகே. ஸோ இங்கே லாங்ஸ், இது எஸ்எல், டிபி இங்கே. இதுதான் பிளான். இப்போது லோயர் டைம் ஃப்ரேமில் எஸ்எம்டி இது இருக்கா பார்த்துக்கிறேன். கேண்டில் எஸ்எம்டி ஓகே. ஸோ இதுதான் என் பிளானு. 2 hour என்னோடய டியூஎல் ஃபைனல் டியூஎல் இங்கே இருக்குது. ஏன்னா அது செல் ஆகிறதா இருந்தால் மண்டே ஹைஸ் எடுத்துகிட்டு தான் செல் ஆகணுன்றது என் பிளானு. ஸோ இங்கே என்ட்ரானேன்.
இது என்எஃப்பி ரிலீஸு. என்எஃப்பி வந்து பாசிட்டிவாக இருந்தது, மேலே எடுத்துகிட்டு போயிடுச்சு. இல்லை பாசிட்டிவாக இருந்ததா தெரில, மேலே போயிடுச்சு. ஸோ இதுதான் நேற்று என்கியூவில் எடுத்த ட்ரேடு. ஸோ நான் இன்னைக்கு காலைல கோல்டில் ஃப்ரேம் பண்ண ட்ரேடை வந்து ஜஸ்ட் பிரேக் இட் டவுன். ஓகே, கோல்டு பார்த்திங்கன்னா பேரிஷ் பிடிஆர்எஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறான். நான் நேற்றே வந்து ஷார்ட்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஷார்ட்ஸ் தான் எடுத்திருந்தேன், பிரேக் டவுன் நேற்று போட்டிருப்பேன். எனக்கு இதுதான் டிஓஎல். ஸோ நான் இன்றைக்கும் ஷார்ட்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போது எனக்கு இந்த லோஸ் வரையும் ஷார்ட்ஸ் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour நான் போயிடுறேன். ஸோ இப்போ என் பயஸ் வந்து பேரிஷ். ஓகே, இன்றைக்கி ஓப்பன் பண்ணிடுறேன் நான். இன்றைக்கி கேண்டில் 18 கேண்டில் ஓப்பன் இதான் வந்து இன்றைக்கி டெய்லி கேண்டிலோட ஓப்பனிங் டைமு. ஓப்பன் ஆனோடனே என்ன பண்ணுச்சுன்னா, ப்ரீவியஸ் 4 hour ஹை இது, அதை ரைட் ஸ்வீப் பண்ணிவிட்டு உள்ளே க்ளோஸ் வச்சிச்சு. ஸ்வீப். ஓகே, நமக்கு இங்கே கீழே வழி இருக்குது, விச் இஸ் எஃப்இஜி. ஓகே, ப்ரீவியஸ் 4 hour ஸ்வீப் பண்ணிட்டு உள்ளே க்ளோஸ் வச்சிச்சு. அதுக்கு அடுத்தது இங்கே ஆல்சோ இந்த ஹைஸ்க்கு வந்து சில்வரோட எஸ்எம்டி இருந்தது, எஸ்எம்டி வித் சில்வர். இங்கே பார்த்திங்கன்னா எடுக்கலை. ஆக்சுவலி இந்த 4 பேரோடையுமே பார்க்கலாம், எஸ்எம்டி சில்வரோடையும் பார்க்கலாம், கோல்டு எக்ஸ்ஏயு யூரோவோடையும் பார்க்கலாம், எக்ஸ்ஏயு ஜிபிபியோடையும் பார்க்கலாம். ஓகேவா, இது எஸ்எம்டி வித் சில்வர். ஸோ இப்போது இந்த ஹை எனக்கு ப்ரொடெக்டட். நான் என்னோடய ஃபைனல் டியூவல் இது இப்போதைக்கு. நான் வந்து இப்போ ட்ரேட் வந்து நான் பேரிஷ் செட்டப்ஸ்க்கு ஃப்ரேம் பண்ணுறேன். ஸோ இங்கே ஹைஸில் எஸ்எம்டி இருக்குது. இது கேண்டில் 2 இதை 1 hourல காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹையை ரன் பண்ணிட்டு ப்ரீவியஸ் கேண்டிலுக்குள்ளேயே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இதை நம்ம C2ன்னு எப்போ கன்சிடர் பண்ணோன்னா, இதோட அலைன் டைம் ஃப்ரேம் விச் இஸ் 5 minutesல we need to have a change in state of delivery. 1 minute. இருக்குது. ஸோ இருக்குது, நமக்கு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி இருக்குது. இந்த ஹைஸ் எஸ்எம்டி. ஸோ நம்ம ட்ரேடை இப்படியே ப்ளேஸ் பண்ணிடலாம். அந்த கேண்டில் ஐசிஎஸ்எல் வச்சுட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ இதுதான் கரண்ட் ப்ரைஸு. கரண்ட்லி 3 hour போயிடுச்சு. நான் 80% பொசிஷன் 2.5 hour அங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த லோஸில் 80% பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன். ரிலேட்டிவ்லி ஈக்குவல் லோஸாக இருந்தது. ஸோ 20% ரன்னிங்கு. இப்போது இந்த கண்டினியூஷன் சார்ட்ஸ் எப்படி எடுத்துருக்கலாம்னு நான் சொல்கிறேன். இது ஒரு ட்ரேட் ஐடியா. ஓகே, இப்போது இன்னொரு ட்ரேட் இந்த செல்ஸ்க்கு நமக்கு கிடச்சிது. ஸோ நான் அதை எப்படி எடுத்துருக்கலான்னா, இந்த சில்வரோட எஸ்எம்டி இருந்தது, தெரியுது, எஸ்எம்டி இருந்தது. கீ லெவல் வந்து இந்த ஆர்டர் பிளாக்கு 18 ட்ரூ டே ஓப்பனிங் ப்ரைஸ் தான் ரெசிஸ்டன்ஸாக இங்கே ஆக்ட் பண்ணுது. ஆல்சோ தட் இஸ் a 1 hour ஆர்டர் பிளாக்.
in the ICE SMT, which will be protected until we reach a DOL if our bias is right. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 hour ஹைஸோட SMT இருக்குது, ப்ரீவியஸ் 1 hour ஹைஸோட. ஸோ இது ஸ்ட்ராங்காக இந்த FEG வயலேட் பண்ணுச்சு. ஸோ இதுதான் நம்ம SL. நம்ம இதை வந்து ஃபைனல் டிபி இப்படி வச்சுக்கலாம். இல்லை 1:2 ஃபிக்ஸ்டு ஆர்ஆர்னா அதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதுதான் என்னோடய ஃபைனல் டிஒயில். ஸோ இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். That's all for today's video guys. நான் நெக்ஸ்ட் வீடியோ வேறு எதுவும் ட்ரேட் நான் நியூயார்க்கில் எடுத்தேன்னா அதை நான் பிரேக் டவுன் பண்ணி I'll post it. Thank you.